ஹரே கிருஷ்ணா மேம் இஸ்கம். ஹரே கிருஷ்ணா மேம். இன்னைக்கு ராமானுஜா சம்பிரதாயம், ராமானுஜா டிசப்பியரன்ஸ் டே. நேற்று மத்வாச்சாரியா, இன்னைக்கு ராமானுஜா ஆச்சாரியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வைஷ்ணவ இதுக்கே நம்ம அங்கதான் ஃபாலோ பண்ணோம். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே மேம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. I'll leave, ma'am. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Thank you so much. Hare Krishna. Ma'am, Hare what did Krishna. he tell for your exam? Your exam in the Sunday, அதான் சொன்னாரு. Saturday சொன்னாருமா. Saturday சொன்னார். ஒரு நிமிஷம். Okay, ma'am. ஒரு நிமிஷம். I'll call you back. No problem. I'm sitting. You want me to stay? Okay. 1 second. Okay. ஹலோ. எஸ் மேம். எஸ்மா. அதாவது நாளைக்கு நான் ஃப்ரைடே சாட்டர்டே கேட்டேன். ஏதோ ஒண்ணு எனக்கு ஃப்ரைடே இருந்தா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில கிளம்புற டைம். அதனால அவர் சாட்டர்டே தான் கொடுத்துருக்காரு அவரு. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? இல்ல யாருமே கேட்கல போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். No one has asked, only I have asked. So okay. I think he may give only for me. Okay, no problem. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா மெசேஜ் வைக்கிறேன். ஒருவேளை அவர் இன்னைக்கு ஒத்துண்டாருன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆஃப்டர் லீலாமிருதம் கிளாஸ் ஆன மேல I will take write off and submit. So if it is difficult tomorrow anyway we will announce one more session exam. No, I have studied already. அது மறந்துட்டேன் இல்லையா? மறுபடியும் படிச்சிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால தான். So complete. No problem. Thank you, ma'am. Thank you, ma. Hare Krishna. Hare Krishna. Krishna. Hare Krishna Mataji. Pranam Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Namaskaram Mataji. Hare Krishna Mataji. Pranams Mataji. Pranams Mataji. Vijay Kumar Mataji message செஞ்சீங்களா ஊருக்கு? Hare Krishna. இல்லைங்க Mataji, டிராவல்ல தான் இருக்கேன். இன்னொரு 1/2 an hour ஆகும் Mataji. Great. விஜய் குமாரி Mataji நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நமஸ்காரம். வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த பக்கம் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ டிவோட்டீஸ், அதாவது வித்தவுட் மிஸ்ஸிங் த வெட்டிங், ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. விஜயகுமாரி மாதாஜியோட மகனுக்கு போய் எல்லாருமே நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். மாதாஜி நான் கூட எப்படி முடியறதோ அதுக்கு ஏத்த மாதிரி வரேன் நான். ஓகே, 100% என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. சிச்சுவேஷன்ஸ் எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வர முடியாதவங்க எல்லாம் அன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். ஓகே, ஃபைன். ஓகே, ஓம் நமோ பகவதி. வாழ்க வளமுடன். Thank you மாதாஜி and wish you the same. எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட நீங்க, அதாவது மனசு ஃபுல்லா கிருஷ்ணரையே எண்ணிண்டு நீங்க உங்களுடைய நாம ஜபங்கள் எல்லாம் நீங்க பக்குவமா செய்யணும்ன்ற பிரார்த்தனைகளோட நாம் இன்னைக்கு இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க, சில பேர் முடிக்காதவங்களுக்கு சேர்த்து இது. ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. நஷ்டப்ராயேஷு ஆபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய சலாகய चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं तदा स्वपदान्तिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. सप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमद् भक्ति वेदांत स्वामी निधि नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. हरे राम 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 हरे हरे. So reading from Bhagavatam 4th canto 18th chapter இல்லையா? So 18வது அத்தியாயத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம். 4, 5 நீங்க மீனிங் சொல்லணும் மாதாஜி. ஓகே, ஃபைன்.
தான் ஆதிஷ்டதீயா சம்யக் உபாயயான் பூர்வதர்ஷிதான் அவர ஸ்ரத்தயோ பேத உபேயான் விந்ததே அக்ஞசா. தான் அவர்கள், ஆதிஷ்டதி பின்பற்றுதல், யய யாரோ அவர், சம்யக் முற்றிலும், உபயான் விதிகள், பூர்வ முன்னர், தர்சிதான் கூறப்பட்டுள்ள, அவர அனுபவமற்ற, ஸ்ரத்தையா நம்பிக்கையுடன், உபேத இருத்தல், உபேயான் செயல்களின் பலன்கள், விந்ததே மகிழ்தல், அக்ஞசா மிக எளிதில். மொழிபெயர்ப்பு. முற்காலத்தில் மாமுனிவர்களால் அருளப்பட்ட அறிவுரைகளையும் கட்டளைகளையும் ஒருவன் தன் வாழ்வின் நடைமுறை நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்பவன் வாழ்வில் மிக எளிதில் மகிழ்ச்சி அடைகின்றான். இல்லையா? அதாவது நமக்கு ரிஷி முனிகள் எல்லாமே அவங்க வாழ்ந்து அதாவது மகாத்மாக்கள் அவர்கள் எல்லாமே, அவர்கள் இந்த உலகத்துல அதாவது மனிதர்களானவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் அதாவது பிறவா வரத்தை அடைவார்கள் அப்படின்னு சில இடங்கள்ல டைரக்டாவே சொல்லுவாங்க. டைரக்டாவே பிறவா வரம் எய்துவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. திருக்குறள்ல கூட அந்த ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஸ்லோகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாட் ஏபிள் ரீகலெக்ட் ஆக்சுவலி. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஸோ திருக்குறள்ல கூட, ஏன்னா திருவள்ளுவர் அப்படிதான் வாழ்ந்தினார் இல்லையா? ஸோ திருவள்ளுவர் அவ்வளோ அழகா அவருடைய வாழ்க்கை நெறிகளை செய்துட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சரி, எனக்கு அது படிச்ச ஞாபகம், பட் ஐ எம் நாட் ஏபிள். தேங்க்யூ மாதாஜி. சோ திருக்குறள்ல கூட இது சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒருத்தர் ரியலைஸ்டு நாலேஜ்ல தான் சொல்ல முடியும். அப்படின்னா உணர்ந்து அறிந்தால் மட்டும்தான் அதை எடுத்துரைக்கவே முடியும். சும்மா நானும் ஏதோ சொல்றேன் அப்படின்ற விதத்துல சொல்லவே முடியாது. சோ உணர்தல் என்ற அந்த அதாவது பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஒருத்தருக்கு வாழ்க்கையில எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாங்களோ இந்த விஷயத்துல அவ்வளவுமே அவங்க பக்குவம் அடைவாங்க. சோ அவங்க இந்த வேத கொள்கைகள் எல்லாமே மகாஜனோ ஏன கத சாபந்தக, அதாவது வேத கொள்கைகள் விடுதலை பெற்ற மகாஜனா அப்படின்னா விடுதலை பெற்ற மகாத்மாக்களின் காலடி சுவடுகளை பின்பற்றும்படி நம்மை வற்புறுத்துகிறார். கதாக சாபந்தாக இல்லையா? அதாவது அவருடைய திருவடிகளை இல்லையா, அவர்களை நாம பின்பற்ற வேண்டும். சோ அந்த அடிச்சுவடிகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் நாம பக்குவம் அடைய வேண்டும். சோ நல்ல ரிஷி முனிகள் எல்லாம் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறாங்கன்றத நாம வாழ்க்கையில நம்ம எதை கடைபிடித்தால் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை நெறியை நம்மளால பக்குவப்படுத்த முடியும். ஒவ்வொரு ஜீவனுமே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லையா, 10ஓடு 11 இருந்துட்டு இல்லையா, இங்கேயே உழண்டு எல்லாரும் துக்கப்படும் போது நாமளும் அதே மாதிரி பௌதீக துக்கத்துல ஆழ்ந்து இல்லையா, அதே மாதிரி சங்கடப்படும் போது சங்கடப்பட்டு கொண்டோம் அப்படின்னா இந்த சங்கடம் துக்கம் சுகம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று போல பாவிக்க கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. சுகம் துக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா, வெற்றி தோல்வி இருக்கும், மான அவமானம் இருக்கும் இல்லையா. சோ நமக்கு மட்டும்தான் அவமானம் நடந்துட்டே இல்லையா. இது நம்ம ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம நிறைய பார்க்கலாம். அதுவும் இளம் பிராயத்துல ஒரு 20-30 வயசுல அண்ணன் தம்பி இல்லையா. சோ அப்படி இந்த சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பமா ஒரு 7-8 குடும்பங்கள் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 30-40ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உறவு முறைகள் நல்ல ஒரு இதுல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருக்கும். ஆனா அங்க ஈகோ, அதுக்கப்புறம் மரியாதைகள் எதிர்பார்க்கிறது, அந்த மரியாதைகளை எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்களை அவமதிக்கிறது. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாருடைய உறவு முறைகள் எல்லாமே இது நம்ம பார்த்திருப்போம். யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. சோ இது நான் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன், இல்ல நீங்க மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன்றது கிடையாது. everyone would pass through this. ஆனா அதை நாம எவ்வாறு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பாடிலி பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் அதை எடுத்துப்போம். என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, இனிமே அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாமே நம்ம மனசு எடுத்துரைக்கும்.
நாம் அவ்வாறே நடந்து கொள்வோம். நேரடியா பார்த்தா கூட முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். இது 50-60 வயசு ஆற வரைக்கும் கூட நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா? சோ இன்றைய காலகட்டங்கள்ல எல்லா உறவு முறைகளிலுமே இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்ல. மேலும் மன்னிக்கக்கூடிய பாவம் கிடையாது. ஓகே, அவர்தான் தவறு இழைத்தார, நாம தவறு இழைக்கல. ஆனா அந்த தவறை நாம இக்னோர் பண்ணி அந்த உறவு முறையை நாம நல்ல விதத்துல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மனசு இருக்கணும். சோ ஒருவேளை இவர் மன்னிக்க கூடிய மனசா இருந்து நம்ம கிட்ட பேசினா, இப்ப நாமே தவறு செஞ்சிருந்தாலும் இவரே வர்றாருன்னா அப்ப அவருக்குதான் தப்பு இருக்கும்னு நாம நினைச்சிட்டு அவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. சோ தவறுகளையே நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு மீதம் இருக்கிறது வெறும் தவறுகள் தான் இல்லையா? அதனால வாழ்க்கை எவ்வாறு பக்குவமா எடுத்து செல்லணும்ன்றத நமக்கு பெரியோர்களாலையும் இல்லையா, ஒரு குருவாலையுமே, ஒரு ஆச்சாரியவாலையுமே இல்லையா, இல்ல ஒரு யோகி ஞானியாலுமே நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறத நாம் யாரை பின்பற்றுகின்றோமோ அவர்களுடைய அடிச்சுவடிகளை நாம கண்டிப்பா பின்பற்றுவதற்கு தயங்கக்கூடாது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்ல. இதனால் நாம் இம்மையிலும் அப்படின்னா இந்த யுக உலகத்திலேயே வாழும் பொழுதும், மறுமையிலும் அப்படின்னா அடுத்த ஜென்மம் இருந்தா இல்ல மோட்சம் நமக்கு தெரியாது என்ன கிடைக்கும்ட்டு, டெஸ்டினி என்ன நமக்கு தெரியாது இல்லையா? சோ நாம் அடைவதோடு நமது உலக வாழ்க்கையினை சீர் செய்து கொள்ள முடியும். யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்நிலையை எதிர்கால வாழ்க்கையை கருதாமல் அப்படின்னா இந்த உடலோட இருக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கை கிடையாது, இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஜீவனுடைய எதிர்கால வாழ்க்கை. அதை பத்தி யார் ஒருத்தர் அதாவது அந்த சிந்தனையற்ற நிலையில இருந்து இல்லையா, சிந்தனையே செய்யாம இல்லையா, செய்யாம இருந்துட்டாக்கா ரொம்ப கஷ்டம். ஆனா ஒருத்தர் அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதத்துல அமைந்து விடும். மாமுனிவர்களும் மகான்களும் முன்னாளில் அருளியுள்ள கொள்கைகளை பின்பற்றி நாம் அனைத்து பிறவைகளும் லட்சியத்தை மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இச்லோகத்தில் உள்ள அவர இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த இதுல வருது. அவர மீன்ஸ் அனுபவம் அற்ற, அதாவது உள்ள சொல்லின் பொருள் அனுபவம் இல்லாதது என்பதாகும். அனைவருமே அபோத ஜாத, அதாவது பிறப்பிலேயே மூடராகவும் தீயோராகவும் உள்ளனர். ஏன் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த லைன் இல்லையா? பிறக்கும் பொழுதே நம்ம மூடராகவும் தீயோராகவும் ஏன் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நாம இறைவனை விடுத்து நாம எஜமானன் ஆக வேண்டும் என்ற அந்த பண்பு இல்லையா, அந்த ஒரு பண்பு வந்த உடனே நாம வைகுண்டத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல தவறி விழுந்த ஆத்மாக்கள் எல்லாம் முதல்ல அங்கதான் இருந்தவங்கதான். ஆனா நாம இறைவனை போல, ஏன்னா இறைவனை ஒத்த உடல் அமைப்பு இதெல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. அப்ப அந்த வேறுபாடுகள் எல்லாமே காணக்கூடிய நிலை வராதப்போ அப்போ நானும் இறைவனை போன்றுதான் அப்படிங்கிற அந்த உணர்வு விட்டாலே இல்லையா, சோ சம்திங் ஐ ஆல்சோ வாண்ட் டு பிகம் எ ப்ரொபரேட்டர் இல்லையா, நானும் ஒரு உரிமையாளனாக வேண்டும் இல்லையா, நானும் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவம் விட்டாலே நாம இந்த இடத்துல விடுகின்றோம். அங்க அந்த இடத்துல பாப்புலேஷன் எப்படின்னா இங்க இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமான பாப்புலேஷன் அங்க இருக்காங்க. ஆனா இங்க நாம ஒரே மடங்கு பாப்புலேஷன் தான் இருக்கும் இல்லையா? சோ இங்க ஏக பாதம், அங்க 3 பாதம். இடமும் அவ்வாறே இல்லையா? இந்த 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 உலகம் எல்லாமே ஒரே ஒரு மடங்கா இருந்தாலும் இதை விட 3 மடங்கு பெரியது எது? அந்த ஆன்மீக உலகம். சோ இப்படி நாம இறைவனை மறக்கும் அந்த ஒரு உணர்வு விட்டாலே நாம அஜ்ஞானத்திலிருந்து செயல்படுறோம்னு அர்த்தம். இறைவனின்றி நாம தனித்து இயங்க முடியாது, நம்முடைய கடமை இறைவனுக்கு தொண்டு ஆற்றுவதுதான் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அது எப்ப வரும்? தான் சுதந்திரமானவன், தான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் அஜ்ஞானத்தினுடைய கதவை தட்டுறாங்கன்னு அர்த்தம். ஒருவர் அஜ்ஞானத்தின் எனக்கூடிய அந்த அறைக்குள்ள நுழைஞ்சு விட்டா அவங்க மூடர்களாகவும் தான் இருப்பாங்க. அவன் ஆற்றக்கூடிய செயல்கள்ல நன்மைகள் தீமைகள் கலந்துதான் இருக்கும். பொதுவாக தீய பலன்களுக்கு பாவத்தை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இல்லையா? அதனால்தான் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம அந்த மறதி எனக்கூடிய, அதாவது இறைவனை மறந்து நாம இங்க நம்ம ஆளணும் என்ற அந்த உணர்வு கொண்டு நாம செய்யக்கூடிய செயல்கள் நாம பிறப்பிலே அஜ்ஞானத்திலும் அதே மாதிரி பேராசை, இதெல்லாமே தீய குணங்கள் இல்லையா? அந்த தீய குணங்களோடையே தான் நாம பிறக்கின்றோம். பேராசை என்பது ஆசை வேறு, பேராசை வேறு இல்லையா? அதே மாதிரி பொறாமை,
காமம், மோகம், லோபம் இல்லையா, இது எல்லாமே வந்து நாம வச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். அதெல்லாம் தீய குணங்கள் தான். ஒரு உயிர்வாழியினுடைய வாழ்க்கை வந்து இந்த குணாதிசயங்கள் வந்து மேன்மையை கொடுக்காது. எப்ப அந்த உயிர்வாழி இந்த தீய குணங்களை விடுகின்றானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை வந்து நன்னிலை பெறும். இன்றைய மக்கள் ஆட்சியில் எல்லா விதமான மூடர்களும் தீயர்களும் முடிவுகளை செய்கின்றனர். எஸ் இல்லையா, யாருமே பக்குவமானவங்க கிடையாது. ஆட்சி செய்பவர்கள் அந்த காலகட்டத்துல சத்திரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிராமணிகள் இதெல்லாமே நல்லா தெரியும் இல்லையா. அவங்க அதெல்லாம் வாழ்க்கையில வந்து உசிதமா பக்தி பாதையில வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் யாருடைய அறிவுரைகளோட, ஒரு குரு அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல அவங்களுடைய ஆட்சி முறைகள் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால்தான் அந்த காலத்துல மக்கள் வந்து நிம்மதியோட வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது பிராமணிகள் இதுவும் கிடையாது, அறிவுரைகளும் கிடையாது, அதை சொன்னாலும் ஏத்துக்க கொள்ளக்கூடிய பக்குவத்திலுமே வந்து ஆள்பவர்கள் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய பிராமணர்களும் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இல்லையா. அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது. சோ அதனால இந்த சத்திரியர்கள் என்ற ஆளக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எல்லாமே சூத்திரர்கள் தான் வந்து சத்திரியர்களா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. அப்படி சூத்திரர்கள் என்பவர்கள் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும், கீழான நிலையில தான் இருக்கும் இல்லையா. சோ இந்த ஆறுமே இருக்கு பாரு, காமம், குரோதம், லோபம், மதம், அக்ஷரம், இதெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சோ அதனால அகங்காரத்தினுடைய வெளிப்பாட்டுலதான் அவங்களுடைய செயல்கள் அனைத்துமே அமையும். அதனால்தான் நாம் எல்லாருமே இந்த காலகட்டங்கள்ல எந்த அரசாங்கம் நடத்தினாலும் மக்கள் வந்து துன்பத்துலதான் உழந்துட்டு இருக்காங்க. ஒரு பகுதி மக்கள் நல்ல மாதிரி இருக்கலாம், அதாவது செல்வத்துல இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு வேறு விதமான துன்பங்கள் உண்டு இல்லையா. சோ இந்த பக்குவமற்ற நிலையை வந்து ஒரு அரசன் வந்து அவனுடைய பிரஜைகளை வந்து நல் மார்க்கத்திற்கு இட்டு செல்ல வேண்டியது அவனுடைய கடமை. அறப்பழக்கங்களில் ஈடுபடுத்த வேண்டியது அவனுடைய கடமை. அறமற்ற பழக்கங்களை வந்து அதாவது ஒடுக்குவது அவனுடைய கடமை. இப்போ அறமற்ற பழக்கங்கள் தான் எல்லா இடத்துலயுமே ஓடின்று இல்லையா இந்த கலியுகத்துல. சோ அதாவது ப்ராஸ்டியூஷன், அதாவது விபச்சாரம், அடுத்து வந்து இன்டாக்சிகேஷன் இல்லையா, அதாவது போதை அடிமையாகிறது, அடுத்து வந்து சூதாடுறது, இதெல்லாமே நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கு. வாய்மை என்பது ஓரளவுக்கு இருக்கு, மேபி அது கூட எப்ப விழுந்துரும்னு தெரியாது இல்லையா. கூடிய சிக்கத்துல அதுவும் விழுந்துரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பிறந்த பிறகே நாம பிறந்த சிறு பிராயத்துல பார்த்த அந்த நியாய தர்மம் இப்போ ஒரு 40-50 ஆண்டுகள் கழிச்சு பாக்குறோம் இல்லையா, அது இருக்கா? 60 ஆண்டுகள் கழிச்சு கண்டிப்பா இல்லை. டே பை டே அது வந்து இழிவான பாதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா. கருணையற்ற நிலை இல்லையா. கருணையே இல்லைன்னா நாம் ஆற்றக்கூடிய கர்மங்கள் அனைத்துமே பாவங்களாகத்தான் இருக்கும் இல்லையா. கருணை உள்ளம் கொண்டால் மட்டும்தான் அவங்களால எது கரெக்டானது, எந்த செயல் வந்து பாவத்தை வந்து அதாவது பாவமாக மாறாம இருக்கும், இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த செயல் செய்தால் இது பாவத்தை வந்து நமக்கு அதாவது சேர்த்து வைக்குமா இல்ல புண்ணியங்கள் வருமா அப்படிங்கிற அனாலிசிஸ் கூட அவங்க பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நிறைய புண்ணியங்களை விட பாவங்களை தான் நம்ம நிறைய செய்யறோம் இல்லையா. பாவ ஆத்மாக்கள் நாம. அவர்கள் நாளை மாற்றிக்கொள்வதற்காக இன்று மனம் போன போக்கில் சட்டங்கள் ஏற்றுகின்றனர் இல்லையா. ஆனா ஒரு கவர்மெண்ட் வந்து சட்டத்தை ஏற்றிட்டு போனா அதை அப்படியே கடைசி வரைக்கும் நிக்க வைக்கிறது இல்லை, அதை வந்து மாத்திட்டு இல்லையா அந்த மாடலே வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளானிங் கமிஷன் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஒரு கவர்மெண்ட் செய்த பிளானிங் கமிஷன் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்ததுன்னா அதுல மாற்றங்கள் கொடுப்பாங்க, இல்ல அந்த பிளானிங் கமிஷனே வேண்டாம், புதுசா நாங்க ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ இதுதான் சூத்திரர்களுடைய ஆட்சியே. இது பொதுநலம் கருதி அதுல வந்து எதுவுமே இருக்காது, தன்னுடைய சுயநலம். ஏன்னா அதை மாற்றி அமைச்சா அவங்களுடைய பட்ஜெட் பிரகாரம் பிளான் பண்ணலாம் இல்லையா. இப்ப எல்லாமே அப்படிதான், தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது. ரொம்ப அழகா பிரபுபாதர் எப்போ 50-60 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்த இந்தியாவை வச்சே அவர் சொல்லியாச்சு இல்லையா. அந்த இமீடியட் சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த இந்தியா எப்படிப்பட்ட நிலையில இருந்தது, வெறுமனே அரசியல் தளத்துல வந்து மேன்மையை நோக்கி சென்று கொண்டு இல்லையா. சோ இந்த மாதிரியான நிலைதான். அது போய் மற்றொரு அரசியல் ஆட்சிக்கு வரும் பொழுது அவன் முன்பிருந்த அரசின் சட்டங்களை விதிகளை பயனற்ற போக செய்கிறது கண்டிப்பா இல்லையா.
அதாவது இது எப்படின்னா புன சர்வித்த சர்வனானாம் அப்படின்னா சர்வித்த சர்வனானாம் அப்படின்னா மென்னு துப்பியதையே மீண்டும் எடுத்து மென்னு துப்புறது. அதுதான் இந்த பௌதிக செயல்களே இப்படிதான். சோ ஏதாவது நம்ம எதையாவது மென்னிட்டு அந்த அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒண்ணு துப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அதை வந்து நம்ம கண்டிப்பா யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த பௌதிக உலகத்துல ஆட்சிகள் நடக்கக்கூடிய செயல்கள் இது இந்தியா மாத்திரம் கிடையாது, எல்லா நாடுகளிலுமே தான் இல்லையா? ஒருத்தர் வந்து ஒண்ணு செஞ்சுட்டு போனாங்கன்னாக்கா அடுத்தவங்க வந்து அதை வந்து கண்டிப்பா ஜீரோ பண்ணிடுவாங்க. சோ அதனால அவங்க என்ன செய்யறாங்களோ, அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்களோ அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அப்பதானே மக்களுக்கு நான் இது செஞ்சேன் அப்படிங்கறத வந்து சொல்லுவதற்கும் பிற்காலத்துல ஓட்டு சேகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயம் அது எல்லாமே சுய லாபம் தானே இல்லையா? சோ அந்த சுயலாபத்திற்காக நாம வந்து செயல்படுறோம். ஒருத்தர் ஏற்ற அந்த இது வந்து அதுல வந்து மக்களுக்கு நன்மையா இருந்தா அது அப்படியே கண்டினியூ பண்றதுல எந்த தவறுமே இல்லைல்ல. ஆனா அப்படி கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய ஈகோக்கு அது எல்லாமே மாத்திதான் ஆகணும் இல்லையா? சோ புன சர்வித சர்வனானாம் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்லோகம் பாகவதம்ல வரும். சோ அதனால சாப்பிட்டதையே மென்னதையே மென்னு இல்லையா? எப்படி ஒட்டகம் வந்து அதாவது அது அந்த ஒட்டகம் என்ன உணவு எடுத்துக்குது இல்லையா, கேக்டஸ் இல்லையா, அந்த கற்றாழைய வந்து போட்டு மெல்லும் இல்லையா? அதை மெல்லும் பொழுது அந்த முள்ளால வந்து அந்த நாக்கு எல்லாமே அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை தன்னுடைய ரத்தத்தையே அது வந்து சுவைச்சுட்டு இருக்கும் இல்லையா? அது அப்படியே மென்னுட்டு இருக்கும். அது போலதான் இது. ஓகே, மனித சமுதாயம் முற்றிலும் மகிழவும் வளமும் பெற வேண்டும் என்றால் விடுதலை பெற்ற மகான்களினால் அருளப்பட்டிருக்கும் தரமான வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத சாஸ்திரம் அது தரமான அறிவுரை எது? அதாவது ஸ்மிருதி இல்லையா, புராணங்கள்ல சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் உபநிஷத்துகள்ல சொல்லப்பட்டது. சோ அதற்கு ஏற்றவாறு அறிவுரை கூறுபவர்களை நாடி நம்ம வந்து செயல்பட வேண்டும். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்மை என்பது பயக்கும். தான் படிக்கல மாதாஜி, இது யாரும் படிக்கல மாதாஜி. 5வது படிக்கலையா? படிக்கல மாதாஜி, படிக்கல, 4 தான் படிச்சு முடிச்சது. மல்லிகா மாதாஜி, ஜானகிராமன். ஓகே, ஜானகிராமன் பிரபுஜி வாசிங்கும். தான் அநாத்ருத்யயோ அவித்யான் அர்த்தான் ஆரபதே ஸ்வயம் தஸ்யா பிரசந்தி அர்த்தா ஆராப்தா புனః. எஸ், வாசிங். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜானகிராமன் ஜெயந்தி மாதாஜி. சரி வாசிங்க, ஜெயந்தி மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 6வது ஸ்லோகம் தானே மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. 5 ஹரே கிருஷ்ணா. தான் அநாத்ருத்ய யோ வித்வான் அர்தான் ஆரபதே ஸ்வயம் தஸ்ய வியாபி சரந்தி அர்தா ஆராப்தா ச புனః. தான் அவர்கள் அநாத்ருத்ய புறக்கணித்து யாரோ அவர் அவித்வான் துஷ்டன் அர்தான் திட்டங்கள் ஆரபதே துவங்குதல் ஸ்வயம் தனிப்பட்ட தஸ்ய அவனது வியாபி சரந்தி வெற்றி அடையாதது அந்த நோக்கங்கள் ஆராப்த முயற்சிகள் சா மேலும் புனக மீண்டும். மொழிபெயர்ப்பு. சிலர் மனம் போன போக்கில் தன் விருப்பப்படியே வாழ்வின் வழிமுறைகளை வகுத்துக் கொள்கின்றனர். மாசுமறிவில்லாத நெறிகளையும் நியதிகளையும் ஏற்படுத்தியுள்ள முனிவர்களது ஆணைகளையும் ஏற்பது இல்லை. இத்தகைய முட்டாள்கள் மீண்டும் எவ்வளவு முயன்றாலும் தத்தமது வாழ்வில் வெற்றியடைவது இல்லை. பொருளுரை. தற்காலத்தில் ஆச்சாரியாலும் விடுதலை பெற்ற ஆன்மாக்கினாலும் அருளப்பட்ட குற்றங்குறைகளுக்கு அப்பாற்பட்ட ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதிருத்தல் ஒரு நாகரிகமாக போய்விட்டது. மக்கள் இப்போது விடுதலை பெற்ற ஆத்மாவிற்கும் கட்டுண்ட ஆத்மாவிற்கும் இடையே வேறுபாடு காண முடியாது. இழிநிலையில் இருக்கின்றனர். ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவானது 4 குற்றங்கள் உடையதாக இருக்கிறது. அவன் கண்டிப்பாக தவறு செய்வான். அவன் நிச்சயம் மாயையின் வயப்படுவான். பிறரை ஏமாற்றும் மனப்பாங்குடையவனாக இருக்கும். அதனால்தான் நாம் நமது பயண திசையினை வீடு பேறு பெற்றவரது வழியில் அமைத்து கொள்ள வேண்டும். இக்கிருஷ்ண பக்தி இயக்கமானது முழுமுதற் கடவுளின் வழிவந்து அவர் தம் அறிவுரைகளை கடுமையாக பின்பற்றி
பற்றி மகான்களிடமிருந்து நேரடியாக அறிவுரைகளை பெறுகிறது. ஓர் அடியவர் உண்மையில் முக்தியடைந்தவராக இருக்கலாம். ஆயினும் அவர் விடுதலை பெற்ற முழுமுதற் கடவுளை பின்பற்றுகிறார் என்றால் அவரது செயல் இயற்கையாகவே இயற்கையின் மாசுகளிலிருந்து விடுதலை அடைகின்றன. பகவான் சைதன்யர் அதனால்தான் எனது ஆணையின் பேரில் நீ ஆன்மீக குருவாவாய் என்கிறார். ஒருவன் முழுமுதற் கடவுளின் உன்னதமான வார்த்தைகளில் மீது நம்பிக்கை வைத்து அவனது கட்டளைகளை ஒழுங்காக பின்பற்றினால் அவன் உடனே ஆன்மீக குருவாக ஆக முடியும். லோகாயுத மனிதர்கள் விடுதலை பெற்றவர்களின் வழிகாட்டுதலின் மீது விருப்பம் கொள்வதில்லை. மாறாக அவர்கள் தமது கற்பனை தத்துவங்களிலேயே ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர். அவை அவர் தம் செயல்களில் மீண்டும் மீண்டும் அவர்களை தோல்வியடை செய்கின்றன. கட்டுண்ட ஆத்மாக்களின் தவறான வழிகாட்டுதலினால் உலகிலுள்ள மனித இனம் முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் மாதாஜி நான் மல்லிகா நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. இருங்க மல்லிகா மாதாஜி வாசிக்கிட்டோம். புரா சிருஷ்டா ஹி ஓஷதயோ பிரம்மணாயா விசாம்பதே பூஜ்யமானமாய் மயா திருஷ்டா அசத்வீர் அத்ருத வ்ரதைஹி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புரா சிருஷ்டா ஹி ஔஷதயோ பிராமணாயா விசாம்பதே பூஜ்யமானா மயா திருஷ்டா அசத்வி அத்ருத வ்ரதைஹி. புரா முன்பு, சிருஷ்டா படைக்கப்பட்ட, ஹி உறுதியாக, ஓஷதய மூலிகைகள் மற்றும் உணவு தானியங்கள், பிராமணா பிரம்மதேவனால், யா அவையெல்லாம், எவை, விசாம்பதே ஓ மன்னனே, புஜ்யமானா மகிழ்கின்ற, மயா என்னார், திருஷ்டா காணப்பட்டு, அசத்பி பக்தர் அல்லாதவர்களினால், அத்ருத விரதகி அனைத்து ஆன்மீக செயல்களும் இல்லாத நிலை. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய அரசரே, பிரம்மதேவனால் முன்பு படைத்தளிக்கப்பட்ட விதைகளும் வேர்களும் தாவரங்களும் தானியங்களும் இந்நாளில் அனைத்து ஆன்மீக அறிவும் சூனியமாகி போன கடவுள் நம்பிக்கையற்றவர்களினால் பயன்படுத்தப்படுகின்றன. பொருளுரை. பிரம்மதேவன் இந்த உலகினை உயிர்களின் உபயோகத்திற்காக படைத்தார். ஆனால் தனது புலனுகர்ச்சியின் பொருட்டு எல்லா உயிர்களும் இப்பௌதீக உலகினை ஆள்வதற்காக இங்கு கட்டாயம் வருகின்றன. இவ்வுயிர்கள் வேதங்களில் பிரம்மதேவன் அருளியுள்ள அறிவுரைகளை பெற்று இந்த உலகிலிருந்து நீங்கி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைதல் வேண்டும் என்னும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த உலகம் படைக்கப்பட்டது. எல்லா தேவைகளும் நிலத்தில் விளைகின்றன. அவை கனிகள், மலர்கள், மரங்கள், தானியங்கள், விலங்குகள் மற்றும் விலங்குகளுக்கான தீவனங்கள் என்றும் இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக வேள்விகளில் பயன்படுத்துவதற்காக படைக்கப்பட்டவனவாகும். ஆயினும் பசு வடிவில் இருக்கும் அன்னை பூமியானவள் இங்கே இப்பயன்படும் பொருட்கள் எல்லாம் ஆன்மீக உணர்தலுக்கான திட்டங்கள் ஏதுமில்லாத பக்தர்கள் அல்லாதவர்களினால் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகிறாள். தானியங்கள், கனிகள், மலர்கள் போன்றவற்றை விளைவிக்கக்கூடிய ஏராளமான வனத்தினை பூமி தன்னுள் வைத்திருந்தாலும் உற்பத்தியாகும் பொருட்கள் அனைத்தும் ஆன்மீக லட்சியமற்ற பக்தர் அல்லாதவர்களினால் தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது அன்னை பூமி அவ்வாறு உற்பத்தி செய்வதை நிறுத்திக் கொள்கிறாள். எல்லாம் முழுமுதற் கடவுளையே சார்ந்தவையே. அதுபோல் எல்லாம் அவர் திருப்திக்காகவே பயன்படுத்தலும் வேண்டும். பொருட்கள் உயிர்களின் புலனுணர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுதான் இயற்கையின் வழிகாட்டுதலுக்கேற்ப அமைந்துள்ள முழுமையான திட்டமாகும். இச்லோகத்தில் உள்ள அசத்பி, அத்ருத விரதை என்னும் சொற்களில் அசத்பி என்னும் சொல் பக்தர் அல்லாதவர்களை குறிப்பிடுகிறது. இப்பக்தர் அல்லாதவர்களை பகவத்கீதை துஷ்கிருதினா, துஷ்டர்கள், மூடா, முட்டாள்கள் அல்லது கழுதைகள், நராதமா, இழிந்த மனிதர்கள் மற்றும் மாயையா பக்ருதஞானா, மாயைக்கு ஆளாகி தம் அறிவை இழந்தோர் என்று கூறுகிறது. இவர்கள் அனைவருமே அசத் எனப்படும் பக்தர் அல்லாதவர் ஆவார். பக்தர் அல்லாதார் கிரகவிரத என்னும் பக்தர்கள் திருதவிரத என்றும் அழைக்கப்படுகின்றன. வேதங்களின் முழு திட்டமும் என்னவென்றால்
இயற்கையினை ஆள்வதற்காக வந்திருக்கும் தவறான வழிகாட்டுதலுக்கான கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் திருத விரதர்களாக மாறுவதற்கான பயிற்சி பெறுதல் வேண்டும் என்பதே ஆகும். இதன் பொருள் அவர்கள் பரமபுருஷ பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதன் வழி தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவது அல்லது உலக வாழ்க்கையை அனுபவிப்பது என்று சபதம் மேற்கொள்ள வேண்டும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கமுடைய செயல்கள் கிருஷ்ணார்த்தே கில சேஷ்டா என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒருவன் எத்தனை வகையான முயற்சிகள் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆயினும் அவை அனைத்தும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கானதாகவே இருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. பகவத்கீதை இதனை யஞ்ஞார்த்தாத் கர்ம என்று விளக்குகிறது. யஞ்ஞ என்னும் வார்த்தை பகவான் விஷ்ணுவை குறிப்பதாகும். நாம் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவே உழைத்தல் வேண்டும். இன்றைய யுகத்தின் கலியுகம் மக்கள் விஷ்ணுவை அடியோடு மறந்து தங்கள் புலனுகர்ச்சிக்கான செயல்களில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் இறைவனால் அனுபவிக்கப்படுவதற்கான படைக்கப்பட்டு உள்ள பொருள்களை தமது புலனுகர்ச்சிக்காக பயன்படுத்த முடியாமல் போவதினால் படிப்படியாக வறுமைக்கு ஆளாகின்றனர். அவர்கள் இவ்வாறே தொடர்ந்து இருந்தார்கள் எனில் இறுதியில் வறுமை எய்தி தானியங்களும் கனிகளும் மலர்களும் விளையாமல் போகும் நிலை ஏற்படும். உண்மையில் இதனை ஸ்ரீமத் பாகவதம் 12ஆம் அத்தியாயம் கலியுகத்தின் இறுதியில் மக்கள் தானியங்கள், கோதுமை, சர்க்கரை, பால் போன்ற உணவுப் பொருட்கள் இன்றி மாசடைவர் என்று கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ், ஜானகிராமன் பிரபு இருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அபாலிதானாத்ருதா சாபவத்பிர்லோகபாலகை சோரி பூதே அதலோகே அகம் யஜ்ஞாத் அக்ரசம் ஓஷதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிங்க பிரபு. பதம் 7. அபாலிதானந்திருதாச பவத்பிர்லோக பாலகை சோரி பூதே தலோகே ஹம் யஜ்ஞார்த்தே கிரசம் ஓஷதி. மொழிபெயர்ப்பு. இது அபாலிதா நன்றாக கவனித்துக் கொள்ளாமையினால், அனாத்ருதா புறக்கணிக்கப்பட்டு, சா மேலும், பவத்பி போன்ற நல்லவர்கள் லோக பலகை ஆளுநர்கள் அல்லது அரசரினால், சோரி பூதே திடுரினால் கொள்ளையிடப்பட்டு அதனால், லோகே இவ்வுலகம், அகம் நான், யஜ்ஞார்த்தே வேள்விகளை செய்வதற்கான நோக்கத்திற்காக, அக்ஷரம் மறைத்து வைத்தல், ஓஷதி அனைத்து தாவரங்கள் மற்றும் தானியங்கள். அன்பார்ந்த மன்னவா, தானியங்களும் தாவரங்களும் பக்தர் அல்லாதவர்களால் பயன்படுத்தப்பட்டது மட்டுமின்றி என்னை பொறுத்தமட்டில் நானும் ஒழுங்காக பயணப்படவில்லை. புலனுணர்ச்சிக்காக தானியங்கள் பயன்படுத்தும் இத்திரைகள் முதலில் தீயோராக இருந்தபோது மக்களால் தண்டிக்கப்படாமையினால் நானும் கூட அம்மன்னர்களால் புறக்கணிக்கப்பட்டேன். அதனாலேயே நான் வேள்விக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய தானியங்களை என் வயிற்றினுள் மறைத்து வைத்தேன். பொருளுரை. பிருது மன்னர் மற்றும் அவர் தந்தை மன்னன் வேணன் காலத்தில் நடைபெற்ற அதே நிகழ்வு தான் இப்போது நடைபெறுகிறது. தொழில் மற்றும் வேளாண்மை பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஆயினும் இப்பொருட்கள் எல்லாம் புலனுணர்ச்சிக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்படிப்பட்ட உற்பத்தி திறன் இருந்தும் கூட உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை. ஏனென்றால் உலகில் திருடர்களின் தொகையே மிகவும் அதிகமாக இருக்கிறது. சோரி பூதே என்னும் இச்சொல் மக்கள் தொகை திருட்டுத்தன மிக்கதாக மாறியிருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. மனிதர்கள் புலனுணர்ச்சிக்காக பொருளாதார திட்டங்களை போன்றவர்களெல்லாம் அவர்கள் திருடுகளாக மாறுவர் என்கிறது வேதம். ஒரு உணவு தானியங்களை முழுவதற் கடவுளான யஜ்ஞருக்கு அர்ப்பணிக்காது உண்டான் என்றால்
அவன் திருடன் என்பதோடு தண்டனைக்கும் உரியவன் என்று கீதை கூறுகிறது. ஆன்மீக பொதுவுடைமையின் படி புவிதளத்தில் மீதி இருக்கும் அனைத்து சொத்துகளும் முழுமுதற் கடவுளை சார்ந்ததே ஆகும். மக்கள் பொருட்களை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணித்து பிறகு பயன்படுத்த உரிமை பெற்றிருக்கின்றனர். இதுதான் பிரசாதத்தின் ஏற்றுக்கொள்வதற்கான முறையாகும். ஒருவன் பிரசாதத்தை உண்ணவில்லை என்றால் அவன் நிச்சயம் திருடன் ஆவான். இது போன்ற திருடர்களை தண்டித்து உலகை நன்கு பராமரிக்கும் கடமை அரசர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு உண்டு. இது செய்யப்படவில்லை என்றால் விளைச்சல் இராது. அதனால் மக்கள் பசியினால் துன்புறுவர். உண்மையில் மக்கள் குறைவாக உண்பதற்கு ஆளாவதோடு அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து அவர்கள் உடல்களை தின்னவும் தொடங்குவர். அவர்கள் ஏற்கனவே விலங்குகளை இறைச்சிக்காக கொள்ளுகின்றனர். அதனால் அவர்களுக்கு தானியங்களோ கனிகளோ காய்கறிகளோ தொடர்ந்து கிடைக்காத போது அவர்கள் தங்கள் சொந்த மைந்தர்களையும் அன்னை தந்தையர்களையும் கூட தங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக அடித்து உண்பர். ஹரே கிருஷ்ண மதர் வாழ்வார். எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும்ன்றத ரொம்ப அழகா தத்ரூபமா சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதனாலதான் 4 ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்கான காரணம் இதுதான் இல்லையா? நூனம் தாசி வீருத சூக்ஷ்ணாமயி காலேன பூயசா தத்ர யோகேன திருஷ்டேன பவானாதாதும் அர்ஹதி. எஸ் கலாவதி மாதாஜி வாசி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி இல்லையா? அன்மியூட் பண்ணி வாசிங்க. படிக்கட்டுமா? வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நூனம் தா வீருதஹ சூஷணாமயி காலேன பூயசா தத்ர யோகேன திருஷ்டேன பவான் ஆதாதும் அர்ஹதி. நூனம் ஆகையினால், அந்த வீருத தாவரங்கள் மற்றும் தானியங்கள் ஷீனா கெட்டுவிடும், மயி என்னுள், காலேன உரிய காலத்தில், பூயசா மிகவும், தத்ர ஆகையினால், யோகேன சரியான வழியில், திருஷ்டேன ஏற்றுக்கொண்டு, பவான் மேலான மன்னரே, ஆதாதும் ஏற்றுக்கொள்ள அர்ஹதி வேண்டும். மொழிபெயர்ப்பு. என்னுள் நீண்ட நாட்களுக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் இத்தானிய விதைகள் நிச்சயமாக கெட்டு போயிருக்கும். எனவே நீர் ஆச்சாரியர்களுக்கும் சாத்திரங்களும் கூறியுள்ள முறைப்படி உடனடியாக இத்தானிய விதைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டினை செய்தல் வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை. உணவுப் பொருளுக்கு பஞ்சம் வந்ததென்றால் அரசு சாஸ்திரங்கள் கூறப்பட்டு ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் முறைகளை பின்பற்றுதல் வேண்டும். அதன் மூலம் உணவு உற்பத்தி போதுமான அளவு கிடைப்பதோடு உணவு பற்றாக்குறையும் பஞ்சமும் தடுக்கப்படும். நாம் வேள்விகளை செய்தல் வேண்டும் என்று கீதை பரிந்துரைக்கின்றது. இவ்வாறு வேள்விகளை செய்யும் பொழுது வானில் கருமேகங்கள் திரள்கின்றன. உணவு உற்பத்திக்கு தேவையான மழை பெய்யது. இவ்வாறே வேளாண்மையின் நலன்கள் கவனிக்கப்படுகின்றன. உணவு உற்பத்தி போதுமான அளவு இருக்கும் பொழுது மனிதர்கள் தானியங்கள் உண்பதோடு ஆடு மாடு போன்ற வீட்டில் வளர்க்கப்படும் விலங்குகளும் பறவைகளும் தானியங்களை உண்ணுகின்றன. இந்த ஏற்பாட்டிற்கேற்ப மனிதர்கள் சாஸ்திரங்களில் பரிந்துரைப்பட்டிருக்கும் வேள்விகளை செய்தல் வேண்டும். இதனை அவர்கள் செய்தார்கள் என்றால் பின்னர் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது. கலியுகத்திற்கு பொருத்தமான எங்கம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருப்பது சங்கீர்த்தன எங்கமே ஆகும். இஸ்லோகத்தில் உள்ள 2 முக்கியமான சொற்களில் யோகேன என்பதன் பொருள் அங்கீகரிக்கப்பட்ட முறையினால் என்பதாகும். திருஷ்டேன என்றால் முந்தைய ஆச்சாரிகளால் செயல்படுத்தப்பட்டு என்பதாகும். ஒருவன் நவீன இயந்திரங்களான எந்திர உழவு போன்றவற்றை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தவறாக கருதுகிறான். பாலைவனத்திற்கு சென்று டிராக்டரை பயன்படுத்தினாலும் அங்கு தானியங்கள் ஒரு நாளும் விளையாது. பல்வேறு விதமான வழிமுறை மேற்கொண்டாலும் வேள்விகள் செய்யப்படவில்லை என்றால் தானியங்களை உற்பத்தி செய்வதை பூமி நிறுத்திவிடும். பக்தரல்லாதவர்கள் உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதனால் வேள்விக்குரிய விதைகளை தன்னுள் பூமி மறைத்து வைத்திருப்பதாக ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உண்மையில் நாத்திகர்கள் இது போன்ற ஆன்மீக முறைகளில் உணவு உற்பத்தி செய்வதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை என்னவென்றால் வெறும் இயந்திரங்களை பயன்படுத்தி மட்டுமே உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது என்பதாகும். அங்கீகரிக்கப்பட்ட முறையினை பொறுத்த மட்டிலும் சாஸ்திரங்களின்படி அறிவுடையோர் சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர வேண்டும் என்பதே. இதனை செய்வதன் மூலம்
முழுமுதற் கடவுளும் பொன்வண்ண உடல் நிறம் கொண்டு வரும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை பற்றி உலகமெங்கும் உபதேசிப்பதற்கு நம்பிக்கைக்குரிய பக்தர்களை எப்போதும் துணையாக கொண்டிருப்பவருமான பகவான் சைத்தன்யரை அவர்கள் வழிபடுவர். தற்போதைய நிலையில் உலகமானது கிருஷ்ண பக்தி இயக்கமான சங்கீர்த்தனத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மட்டுமே காப்பாற்றப்படும். முந்தைய ஸ்லோகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டபடி கிருஷ்ண உணர்வு இல்லாத ஒருவன் திருடனாகத்தான் கருதப்படுவான். அவன் உலக நிலையில் எத்தனை தான் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட திருடனை போன்ற ஒருவன் வசதியான நிலையினை ஒரு நாளும் அடைய முடியாது. திருடன் என்றால் அவன் திருடன்தான். ஆகையினால் அவன் தண்டனைக்குரியவனாக ஆகிறான். கிருஷ்ண உணர்வு இன்மையினால் மக்கள் திருடலாகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இயற்கையினால் தண்டிக்கப்படுகின்றனர். இதனை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அவர்கள் மனித நல அமைப்புகளை ஏற்படுத்தினாலும் நிவாரண நிதிகள் வசூலித்தாலும் கூட ஒன்றும் பயன் தராது. உலக மக்கள் கிருஷ்ண உணர்விற்கு வரவில்லை என்றால் உணவு பற்றாக்குறையும் துயரமும் மிக அதிக அளவில் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதே. ஹரே கிருஷ்ணா. எச்சரிக்கை நமக்கெல்லாம் இது இல்லையா? சோ திஸ் இஸ் அ ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஆச்சாரியா எல்லாருமே. இது நம்ம பாகவதம் நம்ம அதாவது இந்த வியாக்கியானத்துல மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு ராமானுஜருடைய அதாவது அவருடைய நாள். ஓகே, டிஸ்அப்பியரன்ஸா அப்பியரன்ஸா அவங்க சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ராதிகா மாதாஜி. ஸோ அவருடைய இது நேத்து மத்வாச்சாரியார் இருந்தது, இன்னைக்கு ராமானுஜாச்சாரியார்ன்ட்டு மாதாஜி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாரும் கூட இதையே தான் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. யாருமே மாறுபட்ட கருத்துக்கள் எங்கேயுமே சொல்லல. ஒவ்வொருத்தருமே உண்மையை உணர்ந்து, ஏன்னா காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மக்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எவ்வளவு பௌதிகத்துல நாம் ஆழ்ந்து ஊறி போகின்றோமோ அவ்வளவுமே நமக்கு துன்பங்கள் தான், உள்ள துன்பம் தான். ஆனா எதுக்காக நாம இப்படி கஷ்டப்பட்டு இருப்போன்றதே தெரியாது. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா துன்பத்தை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்காக குடிப்பாங்க. சில பேர் சிகரெட் பண்ணுவாங்க இல்லையா? சில பேர் போதைக்கு அடிமையாவாங்க. சில பேர் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல போய் விழுவாங்க. சில பேர் அதாவது எதை வேணாலும் வீட்டுல இருக்கிறது எதை வேணாலும் அவங்க செய்ய தோணும் இல்லையா? சோ அப்போ அந்த மாதிரி ஒரு பக்குவமற்ற ஒரு மனசை அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எதனால நாம இந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த அனலைசிஸே நம்ம மூல காரணம் என்ன அப்படிங்கறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றதே கிடையாது. அதனாலதான் நாம எப்பொழுதுமே துன்பத்தை துன்பமாகவே கண்டு இல்லையா, மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய மார்க்கத்தை தேடுறதே கிடையாது. We are never searching இல்லையா? சோ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடைத்தால் ஒழிய, அதற்கும் ஏதோ ஒரு சுக்ருதி பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி மார்க்கம் கூட கிடைக்கும் இல்லையா? 10 பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா, அதுவும் இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட புண்ணியம் இல்லையா, அது எந்த ஜென்மத்திலேயோ நம்ம ராமா கிருஷ்ணான்னு ஏதாவது வார்த்தை நம்மளையே அறியாம சொல்லியிருந்தா அது நமக்கு வாழ்க்கையில ஒரு பாதை எடுத்து கொடுக்கும் இல்லையா? எப்பவுமே அதாவது மழைக்கு கூட அந்த பக்கம் ஒதுங்கல, ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல மழைக்கு கூட நம்ம ஒரே ஒரு நாம ஜபம் கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கை மிக கஷ்டம். அவர்களை திருடர் என்று சொல்லப்படுகிறார்கள் இல்லையா? வெறும் பௌதிகவாதி இல்லை, பௌதிகத்திலேயே உழண்டு கொண்டிருப்போம். மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் இஸ் கால்ட் அஸ் எ தீஃப் இல்லையா? சோ நம்ம பகவத்கீதையில கூட ஐ திங்க் யாக சக்கரத்துலதான் வருது இல்லையா? யாகங்களால் மழையும் இல்லையா, அந்த மழையால் விளைச்சலும், அந்த விளைச்சலால் தியானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவை அனைத்துமே எல்லாருக்கும் மக்களுக்கு விநியோகப்படுகின்றது இல்லையா, விநியோகிக்கப்படுகிறது. அப்படி அந்த விநியோகம் பெற்ற மக்கள் உணவு சமைக்கிறார்கள் இல்லையா? அந்த உணவினால் உணவு உட்கொண்டாதான் நமக்கும் ஆற்றல் கிடைக்கும் இல்லையா? அடுத்து விந்துவும் வரும், அதுக்கப்புறம் அதாவது உற்பத்தியும் பெருகும். மனித இனம் பெருகுவதும் அவ்வாறுதான். அதாவது ஜீவன்களுடையது, மனிதன் மாத்திரம் கிடையாது, எந்த ஜீவனுமே அவ்வாறுதான் செய்ய வேண்டும். ஆனா சிலது எல்லாமே ஒரு அதாவது டிஃப்ரெண்ட் இல்லையா? சிலது முட்டை வச்சு அடை காக்குறது, சிலது எல்லாமே அதாவது குழந்தைய பிறக்கிற மாதிரி, அதாவது குட்டிகள் போடுறது. இப்படி நாய் எப்படி நாய்க்குட்டி தான் போடும் அந்த மாதிரி. சோ அந்தந்த நிலையில இருந்து செயல்படுறது. ஆனா அந்த உணவை நாம என்ன பண்ணணும்? பாவம் நீக்கிய உணவாக மாற்ற வேண்டும். சோ முதல்ல நமக்கு இந்த உணவை கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம நன்றிகளை தெரிவிக்கணும் இல்லையா?
ஸோ த கிராட்டிடியூட் எவ்ரி அதாவது ஒரு பிடி சாதமும் இறைவனுடைய கருணையாலதான் நமக்கு கிடைச்சிட்டு இல்லையா. நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுமே வந்து நெக்ஸ்ட் ஒரு மொமெண்ட்ல நாம் அடி எடுத்து வைக்க போறோம்னா அதற்கான ஆற்றல் கூட இறைவனுடைய கருணையால் தான் நமக்கு கிடைக்கிறது. இதே நாம உணரணும், நாமே செய்யறோன்ற அந்த உணர்வு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நாம பௌதிகவாதியா தான் இருக்கோன்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ உணவு கொடுத்த அந்த இறைவனை நாம மறந்து விடுகின்றோம். அவருக்கும் ஒரு பிடி அங்க வைக்கணும். அவர் ஒன்னும் டைரக்டா சாப்பிட போறது இல்லை இல்லையா. அவர் அதாவது புலனை வைத்தும் வேறு எந்த செயலை வேணாலும் செய்வார் இல்லையா. அதுதான் அவரு முக்காலத்திற்கும் அப்பாற்பட்டவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்படுவது இல்லையா. சோ நாம உணவு படைத்தல் என்பது அதை நம்முடைய நன்மைக்காக தான் அது அப்படிங்கறது வந்து இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இல்லைன்னா நம்ம பாவத்தை கொண்ட உணவை நாம உண்கின்றோம் இல்லையா. அந்த பாவத்தால் நாம மீண்டும் மீண்டும் வந்து இன்னும் இழிவான நிலைக்கு தள்ளப்படுவோம். மேலும் ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். இப்ப நமக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நாம போய் நன்றிப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம மனசுக்கு சமாதானம் ஆகாது இல்லையா. அது போல நம்ம இறைவன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து இறைவனை காண முடியல நமக்கு. அதனால அந்த விசிபிலிட்டியே எடுத்துன்னு போறது இல்லை நம்ம இல்லையா. அதனால நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து நம்ம செயல்படுறோம். அதனால என்ன ஆகுறதுனாக்கா நான் எனக்குடைய வார்த்தை நம்மள ரொம்பவுமே வந்து கட்டுப்படுத்தும். அதை வந்து நாம கர்ம பலனுக்கு அதை நம்மள வந்து அதாவது நல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்க வந்து நான் என்னதுல சொல்லவே மாட்டாங்க. they will avoid actually. ஏன்னா அது எல்லாம் இறைவனுடையது என்பது அவங்கள உணர்ந்திருக்காங்க. மேலும் நான் எனக்கூடிய அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா வந்து பந்தப்படுத்தும். இது ஆன்மீக தளத்துல இருந்து நான் சொல்றேன். அதுக்காக பௌதிக தளத்துல போயிட்டு நீங்க அதையே அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, அப்புறம் நீங்க தான் வந்து நீங்க ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்ல இருந்துட்டு நான் வந்து வெறுமனே எந்திரமா இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கேன்லாம் இந்த தத்துவங்கள் எல்லாம் அங்க போய் சொல்லக்கூடாது. ஓகே, அதை நீங்க பக்குவப்படுத்திட்டு இந்த ஆக்ஷன் பண்ணா இந்த மாதிரி ஆகும்ன்றத வந்து நம்ம சொல்லணும். அப்படி வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக். ஒரு நபரை பற்றி சொல்லக்கூடாது, அவருடைய குணாதிசயத்தை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா இந்த செயல் வந்து இவ்வாறு எடுத்து சென்றால் இவ்வாறு நிகழும் அப்படிங்கிற சொல்றதுக்கான அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஓகே, பௌதிகத்தை நாம பக்குவமா ஆளணும்னா நம்ம ஆன்மீகத்துல வந்து பக்குவமா இருக்கணும். அப்பா 6 நான் சொல்லல இல்லையா. 5 சொல்லிட்டேனா? சரி, ஐ திங்க் தான் அநாத்ருத்தி சொல்லிட்டேனா? 5 சொல்லியாச்சு மாதாஜி. ஓகே. புரா சிருஷ்டா ஹி ஓஷதோ பிரம்மணா யாவி சாம்பதே பூஜ்யமானமயா திருஷ்ட்வா அசத்பீர் அத்ருத்த விரதை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. புரா முன்பு, சிருஷ்டா படைக்கப்பட்ட, ஹி உறுதியாக, ஔஷத அப்படின்னா ஔஷதி அப்படின்னா ஔஷதினா மருந்து, மூலிகைகள் மற்றும் உணவு தானியங்கள். உணவு கூட நமக்கு ஒரு ஔஷதி தான். ஓகே, அதை நாம அளவோடு உண்ணும் பொழுது ஓகே, இல்லைன்னா அதுவே நமக்கு விஷம். பிரம்மனா பிரம்மதேவனால், யயா அவையெல்லாம், எவை, இசாம்பதே மன்னனே, பூஜ்யமானே மகிழ்கின்ற, மயா என்னார், திருஷ்டா காணப்பட்டு, அசத்பி அதாவது சத்பி அசத்பி. சத் என்றால் உண்மை இல்லையா. சத் என்பது உண்மை, அசத் என்பது உண்மை அல்ல இல்லையா. இப்படி ஒரு மீனிங். ஆனா இந்த இடத்துல மாதாஜி ஒரு சின்ன வேண்டுகோள் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இங்க 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 ரிலேட்டிவ் வீட்ல அவங்க கடை தீ பிடிச்சிருச்சு மாதாஜி. அவருக்கு ரொம்ப முடியாம வேற இருக்கிறாரு மாதாஜி. அவருக்காக ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம் மாதாஜி. கடைசியில இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே 1 இல்ல 3 வாட்டி சொல்லலாம். டோன்ட் வரி. ஓகே, நன்றி அசத்பி ஹரே கிருஷ்ணா. பக்தர் அல்லாதவர்கள் இல்லையா, அதாவது நான் டிவோட்டிஸ் அப்படின்னா முழு பௌதிகவாதிகள் என்ன அர்த்தம். அத்ருத்த விரதை அனைத்து ஆன்மீக செயல்களும் இல்லாத நிலை. மன்னன் வேணனுடைய காலத்துலதான் இப்படி ஆச்சு இல்லையா. ஏன்னா யக்னங்களை வந்து செய்யாது தடுத்து விட்டான் இல்லையா. யக்னங்கள் செய்தாதான் வந்து பூமிக்கு வந்து மழை வரும் இல்லையா. மழை வந்தாதான் விளைச்சல், பூமி வந்து செழிப்படையும். பூமிக்கு தேவையான நீரே கிடைக்காத போது அப்போ பூமியும் என்ன பண்றா, கோவப்பட்டு அந்த விதைகள் எல்லாமே தன்னுடைய வயிறு என்பது தனக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்படக்கூடிய ஒன்று. அன்பிற்குரிய அரசரே, பிரம்மதேவனால் முன்பு படைத்தளிக்கப்பட்ட விதைகளும் வேர்களும் தாவரங்களும் தானியங்களும்
இந்நாளில் அனைத்தும் ஆன்மீக அறிவும் சூன்யமாகி போன கடவுள் நம்பிக்கையற்றவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன இல்லையா? அதாவது நம்ம எல்லாம் அதை உபயோகிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே வந்து இறை உணர்வுல வந்து ஒரே நிலையில கிடையாது. சில பேர் இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். அவங்களும் அதே உணவை தான் சாப்பிடுறாங்க இல்லையா? அததான் இந்த இடத்துல பூத்தாயி சொல்கிறார். பிரம்மதேவன் இந்த உலகினை உயிர்களின் உபயோகத்திற்காக படைத்தார். ஆனால் தனது புலனுகர்ச்சியின் பொருட்டு எல்லா உயிர்களும் இப்பௌதீக உலகினை ஆள்வதற்காக இங்கு கட்டாயம் வருகின்றன இல்லையா? அதாவது புலனுகர்ச்சி பொறுத்துதான் நாம் இங்க வர்றது. நாம we feel that நாம வந்து சுதந்திரமானவர், நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அதாவது நான் வந்து ஒன்றை ஆளணும், இறைவன் எப்படி ஆள்கின்றாரோ அது போல நான் ஆளணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாலே நாம வந்து இறைவனை மறந்துதான் அதை சொல்றோம்ன்றது அர்த்தம். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாமே இந்த தற்காலிக உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இல்லையா? இவ்வுயிர்கள் வேதங்களில் பிரம்மதேவன் அருளில் அறிவுரைகளை பெற்று இந்த உலகிலிருந்து நீங்கி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைதல் வேண்டும் என்னும் திட்டத்தினை அடிப்படையில் இந்த உலகம் படைக்கப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட தவறிவிழுந்த ஆத்மாக்கள் இங்கே வந்தாலும் அவர்கள் பக்குவம் அடைந்து வேத சாஸ்திரங்களுடைய பிரகாரம் அவர்கள் செயல்களை வந்து பக்குவம் அடைய செய்து மீண்டும் இறைவனை போய் சேர்வதற்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது இல்லையா? ஆனா நாம இங்க வந்த பிறகு இன்னும் முழுசா மறந்து போயிடுறோம். எல்லா தேவைகளும் நிலத்தில் விளைகின்றன. விளைச்சல் எல்லாம் எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து தான் வருது இல்லையா? அவை கனிகள், மலர்கள், மரங்கள், தானியங்கள், விலங்குகள் மற்றும் விலங்குகளுக்கான தீவனங்கள் என்னும் இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக வேள்வியில் பயன்படுத்தப்படுவதற்காக படைக்கப்பட்டவை ஆகும். சோ வேள்வியில இது எல்லாத்தையுமே நம்ம ஏன் உபயோகப்படுத்துறோம்னா, யஜ்ஞம் என்றாலே இறைவனைத்தான் குறிக்கும், யக்னேஸ்வரர் இல்லையா? சோ அவருக்கான வேள்வியில வந்து நாம் இதையெல்லாம் உபயோகப்படுத்தணும் இல்லையா? அவரை திருப்திப்படுத்துவதற்காக. ஆயினும் பசு வடிவில் இருக்கும் அன்னை பூமியானவள் இங்கே இப்பயன்படும் பொருட்களை எல்லாம் ஆன்மீக உணர்தலுக்கான திட்டங்கள் ஏதுமில்லாத பக்தர் அல்லாதவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகிறாள். அப்படின்னா அதாவது முழுதும் பௌதீகவாதிகளால் மட்டுமே. அப்ப அந்த இடத்துல இறை உணர்வு இருக்காது, இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு இருக்காது இல்லையா? மேலும் அந்த உயிர்வாழினுடைய வாழ்க்கையில பக்குவமும் இருக்காது இல்லையா? எப்பொழுதுமே முழு பௌதீகம். சோ தன்னுடைய புலன் திருப்தி, நாவை ருசிக்காகத்தான் வந்து எல்லா உணவுகளுமே படைக்கப்படும். அப்போ அந்த உணவுல இருக்கக்கூடிய அதாவது பாவங்கள் எல்லாமே அந்த ஜீவன் வந்து அடைய பெறுவான் இல்லையா? மேலும் தானியங்கள், கனிகள், மலர்கள் போன்றவற்றை விளைவிக்கக்கூடிய ஏராளமான வளத்தினை பூமி தன்னுள் வைத்திருந்தாலும் உற்பத்தியாகும் பொருட்கள் அனைத்தும் ஆன்மீக லட்சியமற்ற பக்தர்களால் தவறாக பயன்படுத்தும் பொழுது அன்னை பூமி இவ்வாறு உற்பத்தி செய்வதை நிறுத்தி விடுகிறாள். எப்ப பூமி வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்தோன்றதுக்கான அறிகுறி. சோ நாம இங்க இருந்து விளைச்சல் எடுக்கிறோம் இல்லையா? அந்த விளைச்சலை வந்து நாம எடுத்து உணவு படைக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு பகுதியை வந்து நாம கண்டிப்பா வந்து அதாவது அந்த உணவு வந்து ஸ்வீகரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான நன்றிகளை, கிராட்டிடியூட் இல்லையா, நன்றிகளை தெரிவிச்சுட்டு அந்த பூத்தாய்க்கு ஒரு நன்றி, இறைவனுக்கு நன்றி, இதெல்லாம் சொல்லி இறைவனுக்கான படையலை செய்து நாம் அதை உண்ண வேண்டும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இப்ப இந்த க்ஷணத்துல கூட நாம வந்து மிக மிக குறைவு. டெய்லி யாராவது வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்றாங்களா? ரொம்ப 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 கம்மி, வெரி லெஸ். நம்ம எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயற்கை வராதுக்கு முன்னாடி நைவேத்தியம்னா மேக்சிமம் என்ன பண்ணுவோம்? ஃப்ரூட்ஸ் வைப்போம் இல்லையா? இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வைப்போம் பூஜை ரூம்ல, இதுதான் நம்ம செய்வோம் இல்லையா? புஷ்பங்கள், பழங்கள் இதுதான் வைப்போம். ஆனா படைத்த உணவு நாம ஒவ்வொன்றுமே வந்து அதாவது வெங்காயம் பூண்டை நீக்கி அதை இறைவனுக்கு படைச்சுட்டு சாப்பிட்டு இருந்தோமா? நம்ம கண்டிப்பா கிடையாது, அது செய்ததே கிடையாது இல்லையா? இப்ப நாம செய்யணும். சோ அவ்வாறு செய்துட்டு இருந்த நாம திருடர்கள் தான். ஏன்னா இறைவனால நமக்கு வழங்கப்பட்டது, ஆனா அவருக்கு நாம் அதை வழங்காமல் இல்லையா? இந்த ஸ்லோகம் இருக்கு. அவ்வாறு யாகங்களால் மழையும் இதெல்லாம் வரும் பொழுதும் அவ்வாறு அந்த படைக்கப்பட்ட உணவை வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்காமல் ஒருவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டால் அவன் திருடனே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றார். நீங்க பகவத்கீதையில செக் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஸ்லோகம் உண்டு இல்லையா? மீண்டும் இந்த இடத்துல அதுதான் வந்து ரெஃபர் பண்றாங்க. சோ அவருடைய திருப்திக்காக பயன்படுத்துதல் வேண்டும். முதல்ல பொருட்கள் உயிர்களின் புலனர்ச்சிக்காக பயன்படுத்தும், நம்முடைய சுயபுலன் திருப்திக்காக அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. இறைவனுக்கு சமர்ப்பித்து அதை நாம ஸ்வீகரிக்கணும்.
இதுதான் இயற்கை காட்டுதலுக்கு ஏற்ப அமைந்துள்ள முழுமையான திட்டமாகும். எப்ப நாம் இறைவனை மறைக்கிறோமோ அப்ப எல்லாமே வந்து கண்டிஷன் தான். அஸ்தபி இல்லையா, அஸ்தபீர், அத்ருதை, விரத்தை, இந்த 3 வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சொல் பக்தர் அல்லாதவர்களை, அஸ்தபி சத்பி இல்லையா, அஸ்தபி அதாவது நான் டிவோட்டிஸ் இல்லையா, அத்ருத விரத்தை, அனைத்து ஆன்மீக செயல்களும் இல்லாத நிலை. பக்தர் அல்லவர்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்னன்றத வந்து ஈடுபாடே இருக்காது, அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்டவர்கள் வந்து பற்றி சொல்லுது. அப்பக்தர் அல்லாதவர்கள் பகவத்கீதையில துஷ்கிருத்தினா இல்லையா, மூடா, நரதாமா, மையா, அர்ப்பித, ஞானா, அடுத்து வந்து ஆசுரம் இல்லையா, இந்த 4 பேர்களை பற்றி சொல்லப்படுது. ஆசுரம் பத்தி இங்க பெருசா சொல்லலைன்னா அவங்க ஆல்ரெடி அதுல ஹையஸ்ட்ல இருக்காங்க, அவங்க அதுல பிராண்டட் அவங்க இல்லையா. இவங்க எல்லாம் கொஞ்சம் மூடர்கள் வந்து பேஸ் லெவல், அவங்கள வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து புத்தி சொல்ல வச்சு நம்ம எடுத்துட்டு போகலாம். அடுத்து நரதாமா தான் நிறைய, அதாவது இழிந்த மனிதர்கள் அப்படின்னா கீழான இயல்புகளை வந்து மேன்மையாக செயல்படுத்தக்கூடிய மனிதர்கள், அதுதான் உண்மை. அப்படின்னா பௌதிகத்தின் தரப்புல பௌதிக நிலை கொண்டு மனதை பக்குவமற்ற நிலையிலிருந்து அந்த செயல்களை வந்து அவர்கள் செயல்படுத்துவது, அதுதான் இழிந்த மனிதர்கள். மையா அர்ப்பித்தா அப்படின்னாக்கா இந்த கற்பனையால இல்லையா, மாயையால சிக்கி கொண்டு அவர்கள் எடுத்துரைக்கக்கூடியதுதான் ரைட்டான ஒரு ஞானம் என்று நினைப்பவர்கள் இல்லையா. சோ மாயைக்கு ஆளாக்கி தமது அறிவை இழந்தோர்கள் என்று சொல்லப்படும். இவை அனைவருமே அசத் என்று பக்தர் அல்லாதவர் என்றும் சொல்லப்படுகிறது. சத் அசத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு. சத் என்றால் அதாவது ரிலேட்டிவ் டு இல்லையா, அதே மாதிரி அசத் என்பது பொய் இல்லையா. சோ ஆனா இந்த சத் என்பது இங்க வந்து ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய தன்மையை எடுத்துரைக்கிறார். அசத் என்பது பக்தர்கள் அற்ற நிலையை வந்து எடுத்துரைக்கிறார். இதுவும் ஒரு மீனிங், இது ஞாபகம் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பக்தர் அல்லாதவர் கிருத விரத என்றும் பக்தர்கள் வந்து கிருத விரத என்றும் அழைக்கப்படுகிறார். கிரக விரத அப்படின்னாக்கா பக்தி செயலில் ஈடுபடாதவர்கள் இல்லையா. பக்தர்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய செயல்களில் ஈடுபடுவாங்க, அவங்களுக்கு திருத்த விரத அப்படின்ற பெயர் உண்டு. வேதங்களில் முழு திட்டமும் என்னவென்றால் இயற்கையை ஆளுவதற்காக வந்திருக்கும் தவறான வழிகாட்டுதலான கட்டுண்ட ஆன்மாக்கள் அனைவரும் அதாவது திருத்த விரதர்களாக மாறுவதற்கான பயிற்சி பெறுதல் வேண்டும். அப்படின்னா பக்தராக மாறக்கூடிய அந்த பயிற்சியை அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கணும், சாதன பக்தியை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். இதன் பொருள் அவர்கள் பரமபுருஷ பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான வழி தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவது அல்லது உலக வாழ்க்கையை அனுபவிப்பது என்ற சபதம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது இந்த இறைவனுடைய திருப்தியை, அதாவது இறைவனுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதுதான் முதன்மை காரியம். அவ்வாறு இறைவனை நாம் திருப்திப்படுத்தினால் நம்முடைய புலன்களுமே திருப்தி அடையும் இல்லையா. நாம் அந்த கைங்கரியம் மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி மனது என்பது நிறைவடையும். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப 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 முக்கியம். மேலும் வந்து இதன் பொருள் அதாவது உலக வாழ்க்கை அனுபவிப்பது, அதாவது தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவது கிடையாது. அவங்க வந்து நாட் ஓகே. நம்ம இறைவனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறோம்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய புலன்களும் என்ன அளவுக்கு நம்ம திருப்தி கொள்ளணுமோ அது கண்டிப்பா இறைவனுடைய கருணையால கிடைக்கும். இது ஆப்போசிட். ஓகே, அங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பா கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கமுடைய செயல்களே கிருஷ்ணார்த்தே கில சேஷ்டா. கிலா என்றால் உண்மை இல்லையா, சேஷ்டா. சோ இது ஒருவன் எத்தனை வகையான முயற்சிகள் வந்து வேண்டுமென்றாலும் செய்யலாம், ஆயினும் அவை அனைத்தும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருத்தல் வேண்டும். அப்படின்னா அந்த எல்லாம் வல்ல இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கணும். பகவத்கீதையில கூட யஜ்ஞார்த்த கர்மக என்ற விளக்குகிறது. யஜ்ஞ என்றால் யஜ்ஞ எனக்கூடிய வார்த்தை இறைவனை குறிக்கிறது இல்லையா, விஷ்ணுவை குறிப்பதாகும். நாம் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவே வந்து உழைத்தல் வேண்டும். இன்றைய யுகத்தில் அதாவது மக்கள் விஷ்ணுவை அடியோடு மறந்து தங்கள் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். இது நிதர்சனமான உண்மைதான். 95% இப்படிதான் இருக்கும். இங்கே ஒரு 5% தான் பக்தியில வந்து திளைத்திருந்து உணர்தல் என்னக்கூடிய செயல்ல ஈடுபடுறோம். சோ பக்தி பாதையில போயிட்டு இருக்கும்போதே நமக்கு எவ்வளவு தடை கற்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி.
ஸோ நியோஃபைட் டிவோட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மனசை வந்து பக்குவப்படுத்துறது அவ்வளவு சுலபமே கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இறைவனால் அனுபவிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டு பொருள்களை தமது புலனுகர்ச்சிக்காக பயன்படுத்த முடியாமல் போவதினால் படிப்படியாக வறுமைக்கு ஆளாகின்றனர் இல்லையா? சோ இப்படி இருக்கும் பொழுது வந்து அதாவது வெறுமனே புலனுகர்ச்சின் போது விளைச்சல் எல்லாமே போயிடும் இல்லையா? அப்போ உணவு இன்றி அந்த பற்றாக்குறை, சோ அது எல்லாமே வந்து அவங்க வறுமையில வாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இவ்வாறே தொடர்ந்து இருந்தார்கள் என்றால் இறுதியில் வறுமை எய்திய தானியங்களும் கனிகளும் மலர்களும் விளையாமல் போகும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட பாப்புலேஷன் வந்து பெருகின்றே போனதுனாக்கா அப்போ உணவு விளைச்சலும் வந்து திண்டாட்டம் ஆயிடும் இல்லையா? சோ மேலும் உண்மையில் இதனை ஸ்ரீமத் பாகவதம் 12ஆம் அத்தியாயத்துல வருதா சொல்றாங்க. கலியுகத்தின் இறுதியில் மக்கள் என்னெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. தானியங்கள் இருக்காது, கோதுமை இருக்காது, சர்க்கரை இருக்காது, பால் இருக்காது. இது எல்லாமே வந்து இன்றி மாசடைவர் அப்படின்னா அழுக்கு அடைவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பௌதீகத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அபாலிதானா திருதஸ்ஸ பவத்திர்லோக பாலகை சோரி பூதே அதலோகே அகம் யஜ்ஞாத கிருசம் ஓஷதி. அபாலிதா தன் நன்றாக கவனித்துக் கொள்ளாமையினால் அனாத்ருதா புறக்கணிக்கப்பட்டு மேலும் பவத்பி போன்ற நல்லவர்கள் லோக பாலகை, அதாவது இங்க பிருத்து மன்னரை வந்து சுட்டி காட்டுகிறாள். யாரு? பூமி தாய். ஓகே, பாலகை ஆளுநர்கள் அல்லது அரசர்களினால், சோரி பூதே திருடர்களினால் கொள்ளையிடப்பட்டு அதனால் லோகே இவ்வுலகம், அகம் நான், யஜ்ஞா அர்த்தே வேள்விகளை செய்வதற்கான நோக்கத்திற்காக, அக்ரஷம் மறைத்து வைத்தல், ஓஷதி அனைத்து தாவரங்களும் மற்றும் தானியங்களும். ஓகே, இப்போ ஒரு மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த மன்னவா, இப்போ வந்து பசு சொல்றது இல்லையா, தானியங்களும் தாவரங்களும் பக்தரல்லாதவர்களினால் பயன்படுத்தப்பட்டது மட்டுமின்றி இல்லையா, நான் டிவோஷனல் பீப்புள் அவங்களுக்கும் அதுதான் உணவு இல்லையா, ஆனா அவங்க இது இறைவனுக்காகன்றதை எண்ணிக்கொண்டு செய்யல, அது அவங்களுடைய சுய புலன் திருப்திக்காக அவர்கள் வந்து செயல்படுகிறார். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒழுங்காக பேணப்படவில்லை அப்படின்னா கரெக்டான விதத்துல பூமியை வந்து நாம ரட்சித்து காக்கல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பதை வந்து மீண்டும் வந்து எடுத்துரைக்கப்படுகிறது. அதாவது புலநுகர்ச்சிக்காக தானியங்களை பயன்படுத்தும் இத்திருடர்கள் முதலில் பியோராக இருந்த பொழுது, அதாவது மக்களால் தண்டிக்கப்படாமையினால் நானும் கூட அம்மன்னர்களினால் புறக்கணிக்கப்பட்டேன். சோ தவறு இழைத்தால் தண்டனை கொடுக்கணும், அப்பதான் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படும். அதை நாம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படி பிற்காலத்துல பெரிய நிலைக்கு போகும். அப்படின்னா ஒண்ணு என்னன்னா இந்த 2-3 ஸ்லோகத்துல என்ன தெரியுதுன்னா, எந்த அளவுக்கு இந்த இடத்துல அதர்மம் தழைத்தோங்குகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உணவு தட்டுப்பாடு, எல்லா வசதிகள் தட்டுப்பாடு எல்லாமே வந்து எந்த மூலையில இருந்து வேணாலும் வரும், அது நம்ம கையில கிடையாது. மேலும் அதனாலே நான் வேள்விக்காக பயன்படுத்த வேண்டிய இத்தானியங்கள் என் வயிற்றுக்குள் மறைத்து வைத்தேன் என்று சொல்றார். இங்க வயிறு என்பது பூமியினுடைய பரப்பு தான், அந்த பூமிக்குள்ளேயே வந்து வச்சிருக்காங்க பூதாயி அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிருது மன்னர் மற்றும் அவர் தந்தை மன்னன் வேணன் காலத்தில் நடைபெற்ற அதே நிகழ்வு தான் இப்பொழுது நடைபெறுகிறது. இப்ப இந்த கலியுகத்துல அதான் நடந்துன்றது. தொழில் மற்றும் வேளாண்மை பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. ஆயினும் இப்பொருட்கள் எல்லாம் புலனுகர்ச்சிக்காக மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன இல்லையா? அதுதான் கரெக்ட். நம்ம எல்லாத்தையுமே படைக்கிறோம், ஆனா அதுல வரக்கூடிய லாபத்தை கொண்டு நாம நம்முடைய புலன்களை திருப்தி செய்து கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன போடுறோமோ அட்லீஸ்ட் நமக்கு அது நிறைய விளைச்சல் கொடுத்துடணும். ஸோ அந்த ஒரு அதுல அந்த லாபம் தான் ரொம்ப முக்கியமாக. லாபம் தேவைதான், ஆனா லாபத்திற்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் முதன்மையாக இருக்கக்கூடாது. இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு தான் வந்து முதன்மை ஸ்தானமாக இருக்கும். தட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் இல்லையா? சோரி பூதே என்னும் சொல் மக்கட்தொகை திருடுத்தனம் மிக்கதாக மாறி இருக்கிறது. எஸ்கேபிசம் இல்லையா, பொறுப்புகள் இருந்து ஓடிடுறது, இது எல்லாமே வந்து நிகழக்கூடிய ஒன்றுதான். சோ மனிதர்கள் புலனெழுச்சிக்காக பொருளாதார திட்டங்களை வந்து
திட்டங்களை போட்டவர்கள் எல்லாம் அவர்கள் திருடர்களாக மாறுவர் என்கிறது வேதம். சட்ட திட்டங்கள் எப்படி போடுறதுன்றது ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் எந்த சட்டத்தை வேணாலும் போட்டுற முடியாது இல்லையா? ஒருவன் உணவு தானியங்களை முழுமுதற் கடவுளான யக்ஞருக்கு அர்ப்பணிக்காது உண்ணான் என்றால் அவன் திருடன் என்பதோடு தண்டனைக்குரியவன் என்று கீதை கூறுகிறது. கரெக்ட். அது எத்தனாவது ஸ்லோகம் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஐ திங்க் 4th சாப்டர்ல வருது. அது ஆன்மீக பொது உடைமையின்படி புலித்தலத்தின் இருக்கணும். அன்னாத் பவதி பூதானி சம்பவ 14 மாதாஜி 14 சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவக. அதான மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எத்தனாவது சாப்டர் மாதாஜி? 3rd சாப்டர்ல 13, 14. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 14வது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3rd சாப்டரா? செகண்ட் 3rd ஞாபகம் இல்ல. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களும் அந்த யாக சக்கரம். யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. இங்க சொல்வாரு ஆக்சுவலி prescribed duties sustain இல்லையா? ஒரு நிமிஷம். திருடர்களே ஆவார்கள் என்று ஒண்ணு வரும் அந்த கருத்து இல்லையா? இதெல்லாமே கொள்ளும்போது ஆக்ட்ஸ் அந்த சாக்ரிஃபைசஸ் இல்லையா? ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த சாப்டரை படிக்கும்போது வந்து. So one who does not follow in human life in the cycle of sacrifice thus established by the Vedas certainly leads life full of sin. Okay, living only for the satisfaction of senses, such a person lives in vain. Yeah, அதாவது அவன் வாழ்ந்துட்டே இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்றான். எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வை பலனற்றதாகும். மாதாஜி 16 கர்மயோகத்துல 3வது மாதாஜி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தேகையக அகாயோரேந்திரியா ராமோ. மேபி அது குணத்திர விபாக யோகத்துல வருதா தெரியும். மாதாஜி 3வது தான மாதாஜி? மாதாஜி 3.12 பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனே. கரெக்ட். தட்ஸ் ஸ்லோகம் only I want. 3.12 மாதாஜி. 3.12 yes, very nice. வெரி நைஸ். இந்த ஸ்லோகம் தான் நான் கேட்டேன். ஓகே. இஷ்டான் போக ஹை ஓ தேவா தஷ்யந்தே யக்ஞ பாவிதாக தைதத்தான் பிரதாயைவோ யாபுங்தே யோபுங்தே ஸ்தேனயே ஷாஹ. அதாவது இந்த இன்சார்ஜ் ஆஃப் வேரியஸ் நெசசிட்டி ஆஃப் லைஃப் இல்லையா? அதாவது தேவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுகிரகம் கொடுப்பாங்க இல்லையா? இந்த யக்னங்களால அவங்க திருப்தி அடைவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட இதெல்லாமே நம்ம பெற்ற பிறகு அதை வந்து நாம அந்த அதாவது வித்தவுட் ஆஃபரிங் தெம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம எதுவும் வந்து கொடுக்காம இல்லையா, மேலும் இறைவனுக்கு அவர்களுக்கு கொடுக்குறோம்னா இன்டைரக்டா அது இறைவனுக்கு தான் போய் சேருது. ஏன்னா பெனிடிக்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? இறைவன்ட்டு தான் வருது. அப்படிப்பட்டவர்கள் வந்து திருடர்களே ஆவார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதேதான் இந்த ஸ்லோகத்திலயும் நாம பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மக்கள் பொருட்களை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணித்த பிறகே பயன்படுத்த உரிமை பெற்றிருக்கின்றன. வி ஹாவ் ஒன்லி ரைட் ஆஃப்டர் ஆஃபரிங். அதுதான் இது வேத சாஸ்திரம் பிரகாரம். இதுதான் பிரசாதத்தினை ஏற்றுக்கொள்வதற்கான முறையாகும். ஒருவன் பிரசாதத்தை உண்ணவில்லை என்றால் அவன் நிச்சயமாக திருடனாவான்.
ஓகே, சில பேர் வந்து பிரசாதத்தை வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளும் கூட இருக்காங்க, இல்லைன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். சோ இது போன்ற திருடர்களை தண்டித்து உலகை நன்கு பராமரிக்கும் கடமை அரசர்கள் மற்றும் ஆளுநர்கள் உண்டு. இது செய்யப்படவில்லை என்றால் விளைச்சல் இருக்காது. ஸோ இந்த செயல் வந்து இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கணும். இது போகலன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது கட் ஆயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி வறட்சி இல்லையா, உணவு இல்லை இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை. சோ அதனால் மக்கள் பசியினால் துன்புறுவர். நம்மளால பசியோட எத்தனை நாள் இருக்க முடியும்? அதிகபட்சமா ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி குடிச்சு இல்லையா. சில பேரால ஒரே நாள் கூட தாங்க முடியாது. சில பேரால அடுத்த அதாவது ஒரே காலையில சாப்பிட்டு மத்தியானம் உணவு கொடுக்கலனாலும் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே சொங்கி மாதிரி விழுந்துருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உண்டு. சோ ஒருவரை அப்போ என்ன ஆகும் பாருங்க, இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா நமக்கு தான் மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த இது உண்டு இல்லையா. அதனால இப்போ அதாவது கோழி ஆடு எல்லாம் சாப்பிடக்கூடியவங்க பிற்காலத்துல மனிதர்களையே அடித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் வரும். தான் பெற்ற பிள்ளையே வந்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. அடித்து அவர்கள் உடல்களை தின்னவும் தொடங்குவர். இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒன்றுதான். அவர்கள் ஏற்கனவே அதை நான் நியூஸ் பார்க்கறது இல்லைனால எனக்கு தெரியல. விலங்குகளை இறைச்சிக்காக கொள்கின்றனர். அதனால் அவர்களுக்கு தானியங்களோ கனிகளோ காய்கறிகளோ தொடர்ந்து கிடைக்காத போது அவர்கள் தங்கள் சொந்த மைந்தர்களையும் அன்னை தந்தையரையும் கூட தங்கள் உயிரை காத்து கொள்வதற்காக அடித்து உண்பர். சோ இதுதான் உலக வாழ்க்கை. சோ எப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. சோ எங்கிருந்து வர்றது? இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணா அவங்களுக்கு நாம போய் நன்றி சொல்லணும் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்துல இறைவனால எல்லாமே வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அந்தக்காக அவருக்கு நன்றி சொல்றதுல என்ன நம்ம குறைஞ்சிட போறோம் அப்படிங்கிற, அதாவது தெரியாத வரைக்கும் நம்ம செய்துட்டு இருந்தோம், தெரிஞ்ச பிறகு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது இல்லையா. அதுதான் தர்மமும் கூட. சொல்லியே ஆகணும் என்றது தர்மம். அததான் பரிபாலிங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து உணவை வந்து இறைவன் எவ்வாறு ஸ்வீகரிப்பாரோ அவ்வாறு அந்த வந்து நம்ம செயல்படும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। हरे कृष्णा